ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 7 கேள்விகளை முன்வைத்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதில் கூடுதல் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஆணையம் என்று தெரிவித்திருக்கிறார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 7 கேள்விகளை முன்வைத்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதில் கூடுதல் கேள்விகளை ஆணையம் எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வீடுதோறும் கணக்கெடுப்பு பணி நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், 7 கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன கேள்விகள்? முழுமையான விவரம். பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா என்று கேட்டார். 1/5/2025 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு 17/7/2025 அன்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டோம். இது எப்போது நிறைவேற்றப்படும் எனவும் கேட்டிருக்கிறார். வாக்காளர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது எனவும் கேட்டிருக்கிறார். நியாயமான தேர்தல்கள் என்பதை தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமேயானால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் வாக்காளர்களுக்கு நெருக்கமாக இருக்கலாமே என்று கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1960 கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விசாரணை மற்றும் 2 முறையீடு நடைமுறைக்கான கால வரையறை எதிர்வரும் பீகார் மாநில தேர்தலில் பெரும்பாலான வாக்காளர்களை விலக்கும் வாய்ப்புள்ளது. இவ்விவகாரத்தை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்க்கப் போகிறது எனவும் கேட்டிருக்கிறார். புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளது. இந்த இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதா? தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் என்பதை சொல்லும் தரவுகள் ஏதும் இருக்கிறதா எனவும் கேட்டிருக்கிறார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று 7 விதமான கேள்விகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டிருக்கிறார். பிரியா, 7 கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.